ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருச்சான் 18 பேர். நான் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக 18 பேர் கிடையாது, 40 பேர் மேலேயேவும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களே, 10th படித்த பிள்ளைங்க, 11th 12th படித்த பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த இதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. 18 வயசுக்கு மேலே உள்ளதுனால அவங்கள கணக்கில் எடுக்கவே மாட்டாங்க. அதுவும் ஒரு உயிர் தான், இருந்தாலும் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இப்படி போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, என்ன சவாஸ்கில் இருக்கிறவங்க, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன டிகிரி, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வைராபிஸ் தவிர எந்த வழியுமே இல்லை. எங்கே போனாலும் புதுசாக கொடுமையால் தாங்க முடியல, என்ன பண்ணுறது, வைராபிஸ் தான் கிளம்பணும். அங்கே தான் நினச்சோன்னே வேலை கிடைக்கும், படித்த வேலை கிடைக்கல, இனிமேல் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், சரி இதை நம்ம வேண்டாம், நம்ம படித்து நம்ம உயரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு வீட்டுக்கு 3-4 பேர் போயிட்டு தான் இருக்காங்க. வைராபிஸ் இதெல்லாம் நினச்சா எப்படி ஒரு மனசுக்குள்ளே வேதனையும் இருந்தாலும் திரும்ப போயிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எத்தனை பேர் தாயை இழந்திருப்பாங்க, தகப்பனை இழந்திருப்பாங்க, தம்பி, ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணுங்க. மணிமருந்துனாலும் சரி, எது இருந்தாலும் சரி கரெக்டாக பண்ணுங்க. அப்படின்னா தான் ஒரு இதெல்லாம் விபத்தெல்லாம் ஏற்படாது. தயவுசெய்து ஒவ்வொரு ஆஃபீஸில் அந்த ரூலில் கரெக்டாக கொண்டு வராங்க, வெடிக்காமல் தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறையா அந்த வேலை கொடுக்கணும், நிறைய ஸ்டாக்கு நிறையா விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேலை நிறையா கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து வேலை வைக்காதீங்க. கான்ட்ராக்ட் ஆளுங்களை உள்ளே விடாதீங்க. கம்பெனி வேலையாகவே பாருங்கள். கான்ட்ராக்ட் ஆளுங்களை விட்டிங்கன்னா 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல 20 பேரை விட்டு வேலை பார்ப்பாங்க. தயவு செய்து மனசு உயிருக்கு கொஞ்ச நாள் மதிப்பு கொடுத்து ரூலாக வேலை நடத்துங்க. பயமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே.